ஹாய் டியர்ஸ், உங்களோட மோஸ்ட் அவைட்டடான முட்டை மிட்டாய் ரெசிபி ரெடி. ஸோ இந்த ரெசிப்பியில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதோடைய சேம் அவுட்புட் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட ரெசிபி பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்கு ஃபுல்லாக வந்து பிரேக் பண்ணி போடுறோம். ஸோ ஒன்ஸ் எக் எல்லாமே பிரேக் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இதுக்கு பெருசாக ஹேண்ட் மிக்சர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணியே பீட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெனிலா எசன்ஸ் அண்ட் தென் வந்து மில்க்மைட். ஸோ என்னடா இவங்க வெனிலா எசன்ஸ் ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஆக்சுவலி மில்க்மைடில் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு கிளியராக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் தனியாக எடுக்கும் போது அது மில்க்மைடில் லைட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. அண்ட் தென் நான் பாதாமை சோக் பண்ணி தோல் வந்து பீல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பாதாமில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஊற்றி மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேஸ்ட் மாதிரி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கஸ்டமருக்கு பாதாம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கேஷ்யூஸ் கூட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து சுகரில் 80% ஆஃப் சுகர் நான் அப்படியே இதில் போட்டு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நார்மல் ஃபைன் சுகர் இந்த மாதிரி பவுடர் பண்ணுமா கிரானுலேட்டுக்கு பண்ணுமா எந்த டவுட்ஸுமே வேண்டாம். நார்மலாக நீங்கள் என்ன ஷாப்லேருந்து வாங்குறீங்களோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ரேஷன் ஷாப் சுகர் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு சுகர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் சாஃப்ரானை வந்து மில்கில் போட்டு சோக் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாயில்டு மில்க். ஓகே, இது என்ன பவுடராக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஒரு 75% ஆஃப் நான் அப்படியே சுகரை வந்து போட்டுட்டோம். அதுலேருந்து ஒரு 25% வந்து நான் எடுத்து பவுடர் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னென்னா அந்த எலாச்சி வந்து இதோட போய் பவுடர் ஆகணுன்றதுக்காக. ஸோ ஒரு 2 நம்பர் ஆஃப் எலாச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இது கூட போட்டு நான் பவுடர் பண்ணி அதையுமே நம்மளுடைய ரெசிப்பியில் இன்க்ரீடியன்ஸில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாதாம் ஆர் கேஷ்யூஸ், இன்கேஸ் எனக்கு பாதாம் அண்ட் கேஷ்யூ நான் 50% யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 கிராம்ஸ் வந்து பாதாம், 15 கிராம்ஸ் வந்து கேஷ்யூஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலி கோவா. நான் வந்து மில்கி மிஸ்ட் கோவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு வீட்டிலே பண்ணுறதுக்கு பொறுமை இருக்குது, டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு 1 லிட்டர் பேக் மில்கை வந்து ஸ்லோவாக பாயில் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபைனலி யூ வில் கெட் unsweetened கோவா. அதில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணணுன்றது கிடையாது. ஓகே, அண்ட் தென் கீ வந்து நான் 50 to 60 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் அரவுண்ட் 45 கிராம்ஸ் கிட்ட நான் வந்து ரெசிப்பியில் வந்து போட்டுடுறேன். பேலன்ஸ் வந்து நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா ஒன்ஸ் இதை டின்னில் போர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கீ போர் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ டின்னை க்ரீஸ் பண்ணுறதுக்காக அண்ட் தென் குக் பண்ணும் போது இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஹெவி பாட்டம் பேன், கீழே ஸ்டிக் ஆகாத மாதிரி ஒரு பேனில் ஃபர்ஸ்ட் வந்து கீயை ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் எல்லா பால்கோவாவும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணணுன்றது கிடையாது. அது நீங்கள் குக் பண்ண அது வந்து தெளிவாகவே மிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதோடைய மிக்சிங் டைம் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் போட்டிருக்க அந்த கோவா எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக உங்களுடைய பேட்டர் வந்து கிடைக்கணும். அதுதான் வந்து மிக்சிங்கோட டைம். ஓகே, ஸோ ஸ்டில் தட் அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது தெரியுதா வீடியோவில். ஸோ கிளியராக உங்களுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர், எந்த விதமான அந்த கோவாவோடைய லம்ஸுமே இல்லாமல் ஸோ ஒரு கிளியரான பேட்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அண்ட் தென் இதை வந்து நீங்கள் ஆற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நெசசரி கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம். அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இமீடியட்டாக டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ டின்னை வந்து எப்படி அலைன் பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட்டாக கீ போட்டு அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போய் அதில் அலைன் ஆகிறதுக்காக வெரி மைல்டு கீ போட்டுட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை நீங்கள் ப்ரௌனிக்கு எப்படி அலைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி 4 சைட்ஸுமே வந்து அலைன் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் அலைன் பண்ண பார்ச்மெண்ட் பேப்பரில் நான் வந்து கீ நல்லாவே வந்து க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போடுற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் கம்மியாகும் அண்ட் தென் டின்லேயே கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகும். சில பேருக்கு எடுக்க தெரியும், சில பேர் ஃப்ரெஷராக இருக்கும் போது எடுக்கிறதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இது நம்ம க்ரீமியாக ரெடி பண்ணி வச்சுருக்க மொத்த பேட்டரியுமே வந்து டின்னில் நான் வந்து போர் பண்ணிவிட்டு ஸோ டின்னில் போர் பண்ணோன்னே அதுவே போய் செட்டில் ஆகாது. ஸோ தட் நானே வந்து ஸ்பேச்சுலா வச்சு அதை கொஞ்சம் ஈவன் பண்ணுவேன்.
ஸோ தட் இந்த மாதிரி ஈவன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக போய் கரெக்டாக வந்து செட்டில் ஆகிடும். லாஸ்ட்டில் ஒரே ஒரு டேப் மட்டும் பண்ணிக்கலாம் டின்னை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈவனாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எக்ஸஸ் கீயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் எடுத்து லைக் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டில் வந்து பாதாம் லைட்டாக ஒரு 2 பாதாம்ஸ் எடுத்து நான் கட் பண்ணி போடுறேன். இது பாதாம் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிஜி வந்து போத் ராட் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டேன். அதுக்கு ப்ரீ ஹீட் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ தட் இப்போ நான் வந்து அதே போத் ராட் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணுறேன். இன்கேஸ் அந்த 30 மினிட்ஸில் அந்த மேலே உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் டெக்ஸ்சர் கிடைக்கல அப்படின்னா அகெயின் நீங்கள் ஒரு 5 or 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அது நான் உங்கள் ரெசிபி பேப்பர்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ 25 to 40 மினிட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஓடிஜி உங்களுடைய ஐட்டம்ஸ் வந்து பேக் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது பேக் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்து நான் ஸ்டிக் வச்சு செக் பண்ணும்போது ஸ்டிக் வந்து இந்த மாதிரி கிளியராக இருக்கணும். ஓகே, அண்ட் தென் நீங்கள் பேப்பரோட அழகாகவே வெளியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு கீ க்ரீஸ் பண்ணணுனாலும் பண்ணலாம், இல்லை டின்னில் வச்சே நீங்கள் கீ க்ரீஸ் பண்ணணுனாலும் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக கீ க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாய்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், இல்லைனா வந்து முட்டை மிட்டாய் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம பீஸ் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பீஸ் போட்டு நான் எடுக்கும் போது கீழே வந்து ஷீட்டில் எதுவுமே அவ்வளோவா ஒட்டாமல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் ரொம்பவே ஆசமாக இருக்கும். ஸோ நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் ஆல்சோ கெட் ஆஸ் அ சேம் ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் எங்களை டேக் பண்ணி அவுட்புட் போடுங்க. தேங்க்யூ.